ஐஸ்வர்யா பத்தின உண்மை சேதுவுக்கு தெரிய வந்து ஐஸ்வர்யாவை ஓங்கி ஒரு அறை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாசமா போச்சு அம்மா, நீ சொன்னதுனால தானே என் கழுத்துல தாலி கட்டின அந்த காமேஷ் பிச்சையை அறுத்து விட்டுட்டு இங்க வந்து சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். கடைசியில பார்த்தா இப்போ அந்த ஐஸ்வர்யா கழுத்துல சேது மாமா தாலி கட்ட போறாரு. என்ன பண்றது நீயே சொல்லு. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த காமேஷ் பிச்சைய அறுத்து விடுற நேரத்துக்கு அவன் கோடீஸ்வரனா ஆயிட்டான். இப்போ நாம தாம பிச்சைக்காரனா இருக்கோம். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த காமேஷ் பிச்சை கூட சேர்ந்தே நான் வாழ்ந்திருப்பேன். எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை ரொம்ப கோவத்தோட சாவித்திரி கிட்ட சொல்ல, தாமரை ஒன்னு கிடைக்கணும்னா இன்னொன்னு இழந்துதான் ஆகணும். சேது உனக்கு கிடைப்பான், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆமா கிழிப்பான். எங்கம்மா எங்க பாரு, நாளைக்கு நிச்சயதார்த்தம். என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை புலம்பிக்கிட்டு இருக்க. இல்லடி தாமரை, அந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஈஸ்வரி இந்த வீட்டுல ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கா. அது என்னன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்திட்டு ஐஸ்வர்யாவை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பக்காவா திட்டம் போடுறா. அதுல என்னமோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன் சொல்ல போனா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அந்த ஈஸ்வரி கூட ஒரு காரணமா இருக்கலாம்ல. சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்டி. அதை மட்டும் கண்டுபிடிச்சு நாம உண்மையை நிரூபிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவது யாராவது தூக்கி போட்டுட்டு சேது ஒன்னதாண்டி ஏத்துப்பான். அத நான் நிறைவேற்றுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மாவை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியுமே தாமரைய சமாதானப்படுத்துறாங்க. மறுநாள் கோவிலுக்கு வந்து ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் அங்க நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு இங்க தமிழ்ச்செல்வியோ பஞ்சாயத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அங்க இருந்த சேது கிட்ட என்னோட பழைய கணக்கை தீர்த்து விட்டுட்டு நீ யாரு நான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இங்க பஞ்சாயத்துல இருக்க ஆட்கள் கிட்ட சொல்லி அங்க இருந்த சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இங்க அறுத்து விட்டுட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோடவே அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாமா அவ தான் போயிட்டால, இனிமே நாம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எண்ணி ஒரே வாரத்துல கல்யாணம் பண்ற மாதிரி இப்பவே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியோ ஒரு பக்கா திட்டம் போட்டு அங்க நிச்சயதார்த்தத்தையும் தட்டை மாத்திக்க. அதே நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தாவுக்கோ அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாம தட்டை தட்டி விட்டுறாங்க. அத்தை என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் இங்க நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரமா பார்த்து தட்டை இப்படி தட்டி விடுறீங்க, என்னத்த நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கோவத்தோட அங்க அப்பத்தாவை பார்த்து பேச, அடியே கூறு கட்டவளே, என்னடி காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பேத்தியை அறுத்து விட்டுட்டு இப்படி சேதுவுக்கும் இந்த ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. இந்த வீட்டுல பெரிய மனுஷன்னு நான் எதுக்காக இருக்கிறேன்? ஏண்டா ராஜாங்கம், நீயாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி இவளுக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு ஒரு வார்த்தை என்ன கேள்வி கேட்டிருப்பியா? சொல்லு. அப்போ நான் எதுக்காகடா இந்த வீட்டுல இருக்கணும்? இல்லடா என்னால இருக்க முடியாது அப்படின்னு அப்பத்தா வந்த கோவத்துக்கு அங்க இருந்த ராஜாங்கத்தையும் சேதுவையும் பார்த்து ரொம்ப கோவத்தோட பேச, உடனே சேது இருந்துகிட்டு, அப்பத்தா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதையும் யோசிக்க மாட்டியா? அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே அந்த தமிழ்ச்செல்வி தான். அப்படி இருக்கும்போது அவளை வேண்டான்னு நானே அறுத்து கடைசிட்டேன். இப்போ என்னமோ வந்து அந்த தமிழ்ச்செல்வியை பத்தி இங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. வேண்டாம் அப்பத்தா, அவளை பத்தி இங்க பேசவே வேண்டாம். இனி அவ என் வாழ்க்கையில இருக்கவே வேண்டாம். அதனால தானே அவ வேண்டான்னு சொல்லி நான் அறுத்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. போதும் நிறுத்துடா, விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. ஆமா தமிழ்ச்செல்வி தான் ராஜாங்கம் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம்னு உனக்கு தெரியுமா? இல்ல நீ கண்ணால தான் பாத்தியா? யாரோ ஒருத்தவங்க தமிழ்ச்செல்வியோட போனை எடுத்து போன் கூட தான் பண்ணியிருக்கலாம். அதுக்காக தமிழ்ச்செல்வி போன்ல இருந்து போன் போனா அதுக்கு தமிழ்ச்செல்வி தான் குற்றவாளின்னு நீயே எப்படிடா நினைப்ப? அதான் அந்த பொண்ணு சொல்லிச்சுல, நான் உண்மையை நிரூபிச்சு காட்டுறேன்னு. அப்பவாவது தமிழ்ச்செல்வி ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இந்த வீட்டுல இருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உனக்கு என்னடா கேடு? சொல்லு. தமிழ்ச்செல்வியால தான் இந்த வீட்டுல எல்லாருமே நாம நிம்மதியா இருந்தோம். ஏன் சிறுமலை கிராமத்துக்கு போயிருந்தப்ப கூட உன் அப்பா ராஜாங்கோ உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ யாரு காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்துட்டு வந்தது? தமிழ்ச்செல்வி தானே எடுத்துட்டு வந்தது. அந்த உண்மை உனக்கு தெரியும்ல. அப்படிப்பட்டவளாடா உன் அப்பா ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. ஏண்டா அந்த பொண்ணு தெய்வம்டா, நம்ம வீட்டு கடவுள், கொலை தெய்வம். அவளை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம மனசாட்சி இல்லாம அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டதும் இல்லாம இப்போ அர்த்தம் கடாசிட்டு இந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க திட்டம் போட்டுட்டீங்க. அப்படி தானே? சரி, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்கடா. இனி இந்த வீட்டு பக்கம் நான் வந்தனா என்னை செருப்பை கட்டி அடிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரொம்ப கோவத்தோடவே அங்க இருந்து போக, ஆமா என்னம்மா இந்த கிளவி நேரம் கெட்ட நேரத்துல ஆட்டத்தையே களைச்சிடும் போல இருக்கு. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ
நிச்சயதார்த்த தட்டை இப்படி கிளவி தட்டி விட்டுடுச்சு. இப்போ எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்க, அடியே இருடி ஒரு நிமிஷம். ஏமாமா இப்படி அத்தை அறிவில்லாம பேசிட்டு போறாங்களே, நீங்களும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது ரெண்டாம் தரத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? ஆனா என் அண்ணன் மவ சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா 2 பேருக்கும் நிச்சயதார்த்தத்தை பண்ணுங்க. அதான் இன்னும் கொஞ்சம் பழம் பூ வெத்தலை பாக்கெல்லாம் இருக்குல்ல, அதை ஒரு தட்டில் வச்சு நாம சந்தோஷமா இந்த தட்டை மாத்துவோம். கண்டிப்பா பேரப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு அத்தை வரதான் போறாங்க. இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணே வாண்ணே வந்து தட்டை மாத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ஒரு பெரிய திட்டத்தை போட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஒரு வழியா அங்க நிச்சயதார்த்த தட்டை மாத்தி ஐஸ்வர்யாவுக்கும் அங்க சேதுவுக்குமே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருது. இன்னொரு பக்கம் ரொம்ப கோவத்தோடவே அழுதுகிட்டு அங்க அப்பத்தா ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு வர, அடியே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வாசலே நின்று கத்த, குரல் கேட்டு எங்க தமிழ்ச்செல்வி வசந்தினு எல்லாருமே வெளியே வராங்க. அம்மாச்சி என்ன அம்மாச்சி ஆச்சு, எதுக்காக இப்போ நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப பதட்டத்தோட கேட்க, இல்லடி என்னால அந்த வீட்டுல இருக்கவே முடியாது. எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால இருக்கவே முடியாது. நீ இல்லாத அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். அதனாலதான் நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு வாய் சோறு போட்டா போதும், நான் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில கிடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா ரொம்பவுமே அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி கிட்ட பேச, அம்மாச்சி எதுக்காக அம்மாச்சி இப்ப அழுதுகிட்டு இருக்க? நான் இருக்க அம்மாச்சி, நீ வீட்டுக்குள்ள வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தாவை தமிழ்ச்செல்வி உள்ள அழைச்சிக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் எங்க வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சு அங்க ஐஸ்வர்யா ராஜாங்கம் சேதுன்னு எல்லாருமே வீட்டுக்குள்ள வர, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க சாவித்திரி இருந்துகிட்டு, அண்ணே இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நம்ம அம்மானே, நம்ம அம்மா எல்லாமே இந்த நிச்சயதார்த்தத்தை போய் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பேச, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாருங்க அத்தாச்சி, தேவை இல்லாம இதுல நீங்க தலையிடாதீங்க. நாங்களா சொன்னோம் அத்திய நிச்சயதார்த்தத்துல கலந்துக்க வேண்டான்னு? அவங்களதான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருந்துட்டாங்க. அதுக்காக வயசானவங்களை பார்த்துக்கிட்டு நாம என்ன சேதுவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்காமைய விட முடியும்? அதெல்லாம் முடியாது. அதனாலதான் அவங்க போனதுக்கு அப்புறமும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். நீங்க பேசுறது, நீங்க பண்றது, உங்க நடவடிக்கை எல்லாம் பார்த்தா நீங்க எல்லாமே திட்டம் போட்டுதான் சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணத்தை பண்றதுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோன்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஆனா ஒண்ணு, என்னைக்கும் பல நாள் திருட மாட்டாம இருக்கவே மாட்டான், ஒரு நாள் மாட்டதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்ல, என்ன தாச்சி, ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுது பொறுத்துக்க முடியலையோ? அந்த கோவத்துல தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஐஸ்வர்யா உனக்கு பார்க்கவே டயர்டா இருக்கு, நீ வா ஐஸ்வர்யா நாம ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யாவை அழைச்சுக்கிட்டு ஈஸ்வரி நேரா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க தாமரையோ, போச்சுமா நான் சொன்ன மாதிரியே நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு. என்னமோ பெருசா நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவேன், கல்யாணத்தை நிறுத்துவேன், பெரிய பெரிய டைலாக்லாம் விட்ட. இப்போ என்ன ஆச்சு? கடைசியில் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுதான் மிச்சம். இல்லடி, இவ இப்பயும் சொல்றேன் என்னமோ பண்றா. சரி இரு, நாம இவ என்னதான் பண்றான்னு ரூமுக்குள்ள மறைஞ்சிருந்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரைய அழைச்சுக்கிட்டு மெதுவா அங்க ஈஸ்வரி பின்னாடியே போறாங்க. இன்னொரு பக்கம் ரூமுக்குள்ள வந்த ஈஸ்வரியோ அங்க இருந்த ஐஸ்வர்யாவை கட்டி பிடிச்சு, ஏய் பாக்குறதுக்கு நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? எப்படியோ அந்த சேதுவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முதல்ல யார தெரியுமா துரத்தணும்? அந்த சாவித்திரியையும் தாமரையையும். என்னமோ வந்து ஒட்டிக்கிட்டு இந்த வீட்லயே இருக்காளுங்க. என்னமோ நாமள வேற சிக்க வைக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காளுங்க. அவளுங்களை முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு துரத்தணும். ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத வாசல்ல இருந்து மறைஞ்சு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த தாமரையோ, அம்மா பாத்தியாமா, இது நம்ம மாமா வீடு. நம்ம மாமா வீட்டுல இருக்கும்போது இவளுங்களுக்கு என்னமா வந்தது? என்னமோ நம்மள அடிச்சு துரத்தணுமா? இல்லம்மா, எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, அடியே தாமரை கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு, என்னதான் அப்படி பேசுறாளுங்கன்னு நாம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரிமே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அது நேரம் உள்ள இருந்த ஐஸ்வர்யாவோ, ஆண்டி உண்மையாலுமே சொல்ல போனா உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆண்டி. ஏன் ஐஸ்வர்யா, எதுக்காக அப்படி சொல்ற? ஆமா ஆண்டி, நீங்க மட்டும் அன்னைக்கு செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி குரல்ல பேச சொல்லலைன்னா இன்னொரு கண்டிப்பா தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிருக்க முடியாது, சேது மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணமே ஆகியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பேசுனதை கேட்டதும் வெளியே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த அங்க சாவித்திரிக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அடியே தாமரை, முதல்ல அந்த போனை எடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போன்ல வீடியோ கேமராவை ஆன் பண்ணி அங்க உள்ள நடக்கிறத வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத அத்தனையும் சாவித்திரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் உள்ள இருந்த ஈஸ்வரியோ, அடியே இங்க பாரு,
சும்மா இதையே பேசிக்கிட்டு இருக்காத. இதுல செவுத்துக்கு கூட காது இருக்கும். முக்கியமா அந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் மூக்குல வேர்த்து போயிடும். நாம பேசுறத எப்படி இருந்தாலும் அவளுங்க கண்டுபிடிச்சிருவாளுங்க. அதனால இத பத்தி பேச வேண்டாம். இது எல்லாத்துக்கும் நாம யாருக்கு தெரியுமா நன்றி சொல்லணும்? அந்த தலைவர் நீதிமானுக்கு தாண்டி நாம நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணலனா கண்டிப்பா நம்மளால இத சாதிச்சே இருக்க முடியாது. தமிழ்ச்செல்விய வெளியே அனுப்பி இருக்க முடியாது. எப்படியோ இனிமே இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி அங்க இருந்த ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அடியே தாமரை, இனிமே தாண்டி நமக்கு நேரம் நல்லா இருக்கு, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு அங்க சாவித்ரி உள்ள போக உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு வா வா அத்தாச்சி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட பேச உடனே எங்க சாவித்ரி இருந்துக்கிட்டு என்ன மதனி, எப்பவும் பார்த்தா என்ன ரொம்ப திமிராவே கூப்பிடுவீங்க, இப்ப என்னமோ அப்படியே பணிவா பேசுற மாதிரி இருக்கு. என்ன உங்க புட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சோன்னு ஒரு பயம் இருக்கோ? ஆமா மதனி, நீங்க எல்லாரும் இம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க பாரு, அத்தனையும் நானும் தாமரையும் ஒட்டு கேட்டுட்டோம். ஒட்டு கேட்டது மட்டும் இல்ல, எங்களோட போன்ல நீங்க பேசின எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து வச்சுட்டோம். அடியே தாமரை, அந்த போன்ல இருக்க வீடியோவை கொஞ்சம் பிளே பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியோ சொல்ல தாமரையோ அந்த வீடியோவை போட்டு காட்ட இதை பார்த்து அங்க இருந்த ஈஸ்வரி ஐஸ்வர்யா கூட இருந்த சித்ரான்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அத்தாச்சி அத்தாச்சி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இப்போ நான் எந்த கெடுதலும் பண்ணலையே. சொல்ல போனா அந்த தமிழ்ச்செல்விய நாங்க திட்டம் போட்டு தானே ஐஸ்வர்யாவை வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல உடனே சாவித்திரி இருந்துகிட்டு அது சரி, இத்தனை நாளா இந்த விஷயத்த எங்களுக்கு சொல்லவே இல்லையே. அப்போ ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணணும் தான் திட்டம் போட்டு தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கீங்க, அப்படித்தானே? இம்புட்டு திருட்டு வேலையும் பண்ணிட்டு கடைசியில ஐஸ்வர்யாவை போய் அந்த சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, இதை என்ன பார்த்துக்கிட்டு அப்படியாவோ அமைதியா இருக்க முடியும்? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தல, இனி நீ எப்படி ஐஸ்வர்யா வாழ்க்கையை நல்லா வாழ வைக்கிறேன்னு நானும் பாத்துறேன். சேது சேது, கொஞ்சம் மேல வாப்பா அப்படின்னு சாவித்ரி குரல் கொடுக்க சாவித்ரியோட சத்தம் கேட்டு சேது வேக வேகமா அங்க ஈஸ்வரியோட ரூமுக்கு வராங்க. என்ன அத்தை, எதுக்காக இப்போ இவ்வளவு சத்தமா கூப்பிடுறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, வாப்பா சேது, உன் வாழ்க்கைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, இதோ இருக்காளே ஐஸ்வர்யா. உனக்கு சொன்னா புரியல? அடியே தாமரை, என்னடி இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமா அந்த வீடியோவை சேதுவுக்கு போட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல இங்க தாமரையோ தன்னோட போன்ல இருந்த அந்த வீடியோவை எடுத்து அங்க சேதுவுக்கு போட்டு காட்ட சேதுவோ அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோல ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இங்க சேதுவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன சேது, பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியா நீனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்க உடனே இங்க சேது இருந்துகிட்டு என்ன இதெல்லாம், என்ன சித்தி இதெல்லாம், நீங்க ரெண்டு பேரும் அப்போ திட்டம் போட்டுதான் தமிழ்ச்செல்வியோட போனை எடுத்து அங்க செல்லப்பாண்டிக்கு போன் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க உடனே ஐஸ்வர்யா இருந்துகிட்டு மாமா மாமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, சரி ஆண்டி சொல்லிதான் தமிழ்ச்செல்வி குரல்ல செல்லப்பாண்டி கிட்ட பேசினேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் எதுவும் பண்ணல, மற்றபடி உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஐஸ்வர்யா சொல்ல வந்த கோவத்துக்கு அங்க சேதுவோ ஐஸ்வர்யாவை ஓங்கி பலார்னு கன்னத்திலே ஒரு அறை கொடுக்குறாரு. அப்போ திட்டம் போட்டு என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனதும் இல்லாம நல்லவ மாதிரி என்னமோ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்க பாக்குறியா? இல்ல, உங்க 3 பேரையும் இப்படியே விட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. இப்பவே போய் நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். தாமரை, அந்த போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேது ரொம்ப கோவத்தோடவே போனை எடுத்துக்கிட்டு அங்க ராஜாங்கத்துக்கிட்ட போறாரு.